கடைசியாக பேசின பாக்யராஜ் சார் அவர்கள் இல்லை இங்கே வந்து 1 அணி 2 அணின்னு இல்லை 4 அணியாக இருக்குது. அது மட்டும் இல்லை 2 பேராக சேர்ந்துக்கிறாங்க. எனக்கு பேசும்போது ஃபோனில் ஒன்று பேசிக்கிறாங்க, அப்புறம் அவங்களா ஒன்று பேசிக்கிறாங்க. இப்படின்ற மாதிரி நிர்வாகத்தில் வந்து சில முடிவுகள் எடுக்கும்போது மாற்று கருத்துக்களை மாற்றி மாற்றி பேசுவார்கள். அது எல்லா நிர்வாகத்திலும் வந்து அதைத்தான் அவர் வந்து அப்படியே வந்து சுற்றி காமிச்சார். அப்புறம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பொதுக்குழு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் பாக்யராஜ் சார்கிட்ட பேசுகிறேன். இந்த மாதிரி சார் நம்ம வந்து நான் ஏற்கனவே எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே நான் பாக்யராஜ்கிட்ட சொல்லிட்டுருப்பேன், சார் இதே அணி அடுத்த முறையும் வரலாம் சார், இந்த இது எலெக்ஷன் இல்லாமல் வரலாம் சார், எலெக்ஷன் இல்லாமல் வரலாம் சார் நான் சொல்லுவேன். அப்படி இந்த முறையும் நான் வந்து பாக்யராஜ் சார்கிட்ட இந்த மாதிரி ஃபோனில் பேசி இந்த மாதிரி சார் எலெக்ஷன் இல்லாமலேயே வந்துடலாம் சார், இதே அணி அப்படியே போட்டு சார், உங்களுக்கு தான் அப்ஜெக்ஷன் இருக்கா சார், ஏன்னா நீங்கள் மேடையில் 4 அணின்னு சொன்னீங்க, அதனால் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா சார் அப்படின்னு. அவர் இல்லை எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்களே, அதைத்தான் நான் மீன் பண்ணி 4 அணி இருக்குதுன்னு சொன்னேன்.